வாங்க வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். என்ன மிஸ்டர் முதலியார், எப்ப பழனியில இருந்து வந்தீங்க? இப்பதாங்க வர உங்களை பார்த்துட்டு போலான்னு. ரொம்ப சந்தோஷம். 1 minute. எஸ் சிதம்பரம் ஹியர். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் மேனேஜரா? குட் மார்னிங். என்ன சமாச்சாரம்? கப்பல் நாளைக்கு வருதா? எவ்வளவு பணம் கட்டணும்? 7 லட்சம் ரூபாயா? நாளைக்கு தானே? ஓஎஸ், கட்ட ஏற்பாடு பண்ணிடுறேன். வெரி குட், தேங்க்யூ. செக்ரட்டரி. எஸ் சார். அந்த கல்கட்டா செக் கிளியர் ஆயிடுச்சா பாருங்க. எஸ் சார். அப்படியே எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் கம்பெனிக்கு 7 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும். அதை குறிச்சு வச்சுங்க, நாளைக்கு எனக்கு ஞாபகப்படுத்துங்க. எஸ் சார். வெரி குட். அப்புறம் என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்ல, 20 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட்ல சக்கரை ஆலை ஒண்ணு கட்ட போறோம். அதுல நீங்களும் ஒரு ஷேர் எடுத்துக்கணும்னு உங்ககிட்ட கேட்க வந்து. ஐ சி. நாங்களும் ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் போட்டிருக்கோம். நீங்களும் ஓஎஸ், அதுக்கு என்ன? முதலாளி இப்ப பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? அவரு பெரிய மனுஷன் கூட பேசிட்டு இருக்காரு. போய்யா. யாரப்பா நீ? ஆனாங்க பெருமாள். பெருமாளா? எந்த பெருமாள்? விடியா கையா, இவ்வளவு பெரிய பங்களாவில ஏனா காரு எருனா ஊருன்னு எப்ப பார்த்தாலும் கார்ல சவாரி செய்யற உங்களுக்கு இந்த தெரு மூலையில 7-8 வருஷமா பொட்டி கடை வச்சிருக்க என்ன எப்படிங்க தெரியும்? அது சரி, உனக்கு என்ன வேணும்? எதுக்காக வந்திருக்கிறேன்? பாக்கி வரலாம் என் கடைக்கு 6 மாசமா இன்னும் வரல. அதை கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். செக்ரட்டரி, வாட் இஸ் திஸ்? கிறிஸ்து புதுசுல அவரை கட்ட அவருக்கு எல்லாம் தெரியும். சிகரெட் நெருப்புட்டி கேட்கும் போது நான் கொடுத்து விட்டுங்க. அவரா கொடுத்தாரு. 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லங்க, 18 ரூபாய் 10 காசு கொடுக்கணும். ஆமா செக்ரட்டரி, என்ன விவரம்னு கேட்டு உடனே பணத்தை கொடுத்து அனுப்புங்க. 18 ரூபா தானையா? ஏன் சத்தம் போடுற? சாதாரணமா சொல்லிட்டீங்களே. பொட்டி கடை முதல்ல பாதி. மேல பேசி மானத்தை வாங்காம 18க்கு 50 கொடுத்து அனுப்போ. சரி சரி வாயா. உங்க பிள்ளைங்கிட்ட சொல்லி வைங்க, பொட்டி கடை பக்கம் தலைய காரக்கூடாது. என்ன பாக்குறீங்க? எல்லாம் நம்ம பிள்ளைங்களை பத்தின கம்ப்ளைண்ட் தான். விவரம் புரிஞ்சா எல்லாம் சரியா போயிடும். சரி, அப்ப நாங்க வர்றோம். மரகதம், மரகதம், கேட்டியா? உன் பிள்ளைங்க யோகியத்தை கேட்டியா? உன் புருஷன் பல லட்சக்கணக்கான ரூபாய்க்கு பிசினஸ் பேசிட்டு இருக்கிறேன். உன் பசங்க 18 ரூபாய்க்கு கடை வச்சுட்டாண்டு ஒரு பொட்டி கடைக்காரன் 4 பெரிய மனுஷங்க மத்தியில வந்து கத்துறான். கடன் 18 ரூபாய் பொட்டி கடைக்காரன் கிட்ட. மானம் போதும். போட்டுமே, பொட்டியை திறந்து 18 ரூபாய் எடுத்து விசிறி அடிச்சீங்கன்னா போன மானம் தன்னாகல திருப்பி உங்ககிட்டே வருது. போன மானம் திரும்ப வர்றதா? அந்த 2 மட பசங்களை வளர்த்துறதானே நீ எப்படி இருப்ப? இந்த பாருங்க, என்ன நீங்க எது வேணாலும் பேசுங்க, திட்டுங்க, நான் கேட்டுக்கிறேன். என் பிள்ளைகளை பத்தி மட்டும் யார் என்ன சொன்னாலும் என்னால சகிச்சுக்க முடியாது. உன் பிள்ளைங்க நீ வேணா சகிச்சுக்கலாம், ஊர் சகிச்சுக்குமா? நானும் தான் பெத்த பிள்ளைக்கு அழகா லட்சணமா ஜானகிராமன் பேர் வச்சேன். வந்த பிள்ளை தங்கமுத்துவையும் வஞ்சகம் இல்லாம தான் வளர்த்தேன். 2ல 1வது உருப்படியா இருக்க கூடாது. ஏன் இப்படி ஒரி பண்ணிக்கிறீங்க? என்னது? ஏன் ஒரி பண்ணிக்கிறீங்க? நான் ஒரி ஒரி ஒரி. அம்மா, எனக்கு இருக்கிற ஒரி போதும், நீ வேற இங்கிலீஷ் பேசாத. ஹலோ 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 ஹலோ, சும்மா அலவலா இப்படி. முன்னாள் திவான் பகதூர், இன்னாள் லட்சாதிபதி ஸ்ரீமான் சிதம்பரத்தோட பங்களாவா? ஆமாங்க, நான் தான் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் தான் சிதம்பரத்தோட மகன். கழுத நீதானா? யார் பேசுறதுங்க? இது ஒரு 2வது தருதல. ஆறு தங்கமுத்துவா? அந்த கழுதான். என்னடா? நீங்க வேணா மம்மி கிட்ட போன கொடுங்க. அம்மியும் இல்ல விஷயத்தை சொல்றேன். நாங்க 4 நாளைக்கு வீட்டுக்கு சாப்பிட வர மாட்டோம். அப்படிங்களா? இது உன் முதல் தருதல. 4 நாளைக்கு சாப்பிட வர மாட்டாங்களா சொல்ல சொல்றாங்க. சாப்பிட வர மாட்டாங்களா? எங்க இருந்து பேசுறாங்க? எங்க இருந்துடா பேசுறீங்க? கொடைக்கானல்ல இருந்து பேசுறோம்ப்பா. கொடைக்கானலா? ஏடா சொல்லாம கொள்ளாம மதுரை விட்டு கொடைக்கானலுக்கு எப்படா போனீங்க? டேய், ஹலோ ஹலோ, டெலிபோன் வச்சுட்டாங்க. கழுத கெட்டா குட்டிச்சோறு, உன் பசங்களுக்கு மதுரை விட்டா கொடைக்கானல். வக்கீலு வைத்தியர் 2 தொழிலையும் இவர் ஒருத்தரே செய்யணுமா? ஏதாவது ஒரு தொழிலை ஒழுங்கா பண்ணப்படாது. அது அவர் இஷ்டம் செய்யறாரு. சோமசுந்தரமா, வாங்க வாங்க. நாளைக்கு உங்க வாயில இருக்கு போல இருக்க. ஒரு கை பாத்துறேன், மண்டையில அடிக்கிறேன், மண்டையிலே அடிக்கிறேன். இதாகட்டும் அதாகட்டும்னு பணம் தான் செலவாகிட்டு இருக்குது. கோர்ட்டும் கேஸும் முடிய மாட்டேங்குதே. கோர்ட்டு கேஸ்ன்னு படி ஏறிட்டா இறங்கித்தான் ஆகணும். நாம எப்ப இறங்குறோம்? இறங்கிடுவோம். உங்களை கடவுள் மாதிரி நம்பி இருக்கேன் சார், கைவிட்டுறாதீங்க. கடவுளை நம்பினோர் கைவிடப்படா. ஏன் சார் 2 கட்சிக்காரங்களுமே கடவுளை நம்பினா கடவுள் யார் பக்கம் இருப்பாரு? கடவுள் உண்மை பக்கம் இருப்பார். நம்ம பக்கம் உண்மை இருக்கா? சிரிச்சிட்டாருன்னா முடிவு சிரிப்பு தான். பின்ன கடைசி நேரத்துல எங்க வக்கீலையாவுக்கு ஒரு ஆவேசம் வரும் பாருங்க. போங்க, நீங்க ஜெயித்தாச்சு போங்க.
அவருக்கு ஆவேசம் வரட்டும், எனக்கு வராம பாத்துங்க. சார், அந்த பக்கம் ஒரு கேஸ் வந்திருக்குது. இதோ வந்துட்டேன். ஓஹோ, நீங்களா? இதுக்கு முன்ன இங்க வந்திருக்கீங்களா? இது புது கேஸ். உங்களுக்கு என்ன கேஸ்? கேஸா? வலி, தீராத வைத்த வலி. தீராதுன்னு தெரிஞ்சப்புறம் இங்கேயே வரணும். தீராத நோயெல்லாம் தீர்த்து வைக்கும் சித்த வைத்தியம். பச்சளை, மூலிகை, இதனால குணப்படாத நோயே கிடையாது. தெரியாமல அந்த காலத்துல சித்தர்கள் எல்லாம் பாடி வச்சிருக்காங்க. இவங்க பாடி வச்சது இருக்கட்டும், உங்களுக்கு நாடி பார்க்க வருமா? திருவள்ளுவர் சொல்லிருக்கிறாரு. என்ன சொன்னாரு? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு முன்னாடியே சொல்லி வச்சுட்டாங்களா? ஆமா, கண்ணாடி மாதிரி. மருந்தா சித்த வைத்தியம் தான் சும்மாவா? நீங்க செத்த சும்மா இருக்கீங்களா? சார் சார் சார், நம்ம பார்த்தமே திண்டுக்கல் தியாகராஜன் கேஸ். ஓ, அந்த கேஸா? இப்பதான் சார் போன் வந்தது. நம்ம நினைச்ச மாதிரியே எதிராளி செத்தா. வெரி குட், வெரி குட். சார், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனாரு. அதுவும் 4 மாசமா இழுத்துக்கிட்டு இருக்கு. அதையும் உடனடியா பைசல் பண்ணி விடணும் சார். பண்ணிடுறேன். சார் சார் சார், எங்க ஓடுறீங்க? பின்ன என்னய்யா, க்ளோஸ்ங்கறீங்க, பைசல்ங்கறீங்க, செத்தாங்கறீங்க. உங்ககிட்ட வர்ற கேஸெல்லாம் இப்படித்தானா? உங்க கையில நான் மருந்து வாங்கி சாப்பிட. இது வைத்தியர் கேஸ் இல்ல, வக்கீல் கேஸ். அதுவும் செத்தா கேஸ். ஆனா விடும். ஐயோ ஐயோ ஐயோ, நான் தான் மறந்துட்டேன். கோர்ட்டு கேஸுகளை இந்த ரூமுக்குள்ள பேசலாமா? இனிமேல் இந்த ரூமுக்குள்ள நீ வந்த தொலைச்சிடுவேன், உன்னை தொலைச்சிடுவேன். நானும் ரமாவும் கொடைக்கானல் போயிருந்தப்போ 2 பேரும் வந்து கலாட்டா பண்ணாங்கப்பா. காலி பசங்க உன்ன தனியா ரோட்ல போக விட மாட்டாங்களே. அதுக்கு தான் கல்யாணத்தை செஞ்சு வச்சிருங்கன்னு சொன்னேன் சார். எனக்கு தெரியாதா? என் பெண்ணுக்கு என்னடா ராஜா மாதிரி மாப்பிள்ள கிடப்பான். ராஜா மாதிரி மாப்பிள்ள. ஏன் கம்பவுண்டர் மாப்பிள்ளைனா கசக்குமா? இந்த வக்கீல் பொண்ணு உனக்கு சிநேகிதியா கிடைச்சாலும் கிடைச்சா சதா அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிட்டியே. நீங்க எப்பவும் டியூட்டின்னு வெளியே போயிடுறீங்க. அப்புறமா எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் வேண்டாமா? பேச்சு துணைக்கு ஆளா? ஆமா, ஒரு நிமிஷம் கூட உங்களால பேசாம இருக்க முடியாது. பொம்பளைங்களாச்சே. உங்க கலாட்டாவை இப்ப நிறுத்த போறீங்களா இல்லையா? என்கிட்ட சொல்லாமலே கொடைக்கானல் போறீங்கல்ல? தலையை நிமிர்ந்து பார்த்து பதில் சொல்லுங்க. என்னப்பா ஜானகி, என்னப்பா முத்து, எப்பப்பா வந்தீங்க? ஏப்பா இப்படி தும்புறீங்க? ஏன் இப்படி தும்புறீங்க? பாத்தியா, சொல் பேச்சு கேட்காம ஊரை சுத்தி தலையில நல்லா நீர் கோர்த்துக்கிட்டு இருக்கு. தலையில நீர் கோர்க்கல, திமிரு கோர்த்துட்டு. வாங்கப்பா, நான் சாம்பிராணி போடுறேன், வாங்க. அப்படியே தொட்டில போட்டு தாலாட்டி தூங்க வை. இர்ரெஸ்பான்சிபிள் இடியட். உங்க 2 பேருக்கு எப்பதான் பொறுப்பு வர போகுதோ? எப்ப பார்த்தாலும் பிள்ளைல கரைச்சு கொட்டுற வேலைதான். இந்த சோம்பேறி பசங்களுக்கு வக்காலத்து வேற. எப்ப பொறுப்பு வரும் வரும் வரும்னு சும்மா கேட்டுக்கிட்டே இருந்தா எப்படி பொறுப்பு வரும்? இவனுங்களுக்கு தும்மல் தான் வரும். வயசு பிள்ளைங்க அப்படித்தான் இருப்பாங்க. பாம்பு பருவம் தான் அடிக்கடி சட்டையத்தான் மாத்துறானுங்க. அப்பா ஐயான்னு மகுடி ஊதுற மாதிரி மனசை மாத்தணும். இப்போ என்ன மகுடி ஊத சொல்றியா? பொறுப்பான இடத்துல உட்கார வச்சு பாருங்க, தன்னால புச்சாலி ஆயிடுவாங்க. அவங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்தை பாத்தியா? முதப்படியில உட்கார்ந்து இருக்கானுங்க. இவங்க என்னைக்கு மேல போறது? சரி, அந்த இடவையும் செய்து பார்ப்போம். டேய், இந்தாங்கடா. நாளையில இருந்து நம்ம கம்பெனில ஏதாவது ஒரு கம்பெனியுடைய பொறுப்பு உங்ககிட்ட, தெரியுதா? நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். எத்தனை தடவையா நான் என்ன கேட்டேன்? என்ன விஷயம்? கேஷ் புக், 2-3 டாக்குமெண்ட், இதெல்லாம் கையெழுத்து போடணும். ஒரு 10 நிமிஷம் ஆபீஸ் வந்துட்டு போறடா. சாமிநாதையன், நாளையில இருந்து நம்ம மோட்டார் கம்பெனியுடைய பொறுப்பு பசங்க கையில. பசங்களா? நாளையில இருந்து விவாதம்னா நீங்க கொஞ்சம் தள்ளுங்க. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். பாத்தியாடி பொறுப்பு போறத? ஐயோ, இப்பவே போற போக்கு சரியா இல்லையே.